ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிஎஸ்பி சதீஷ். இது நம்ம கோனிஸ் கப்பை சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டுடே பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, விண்டோஸ் 10ல் எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். நம்ம மொபைல் மூலிமா வைஃபை மூலிமாவோ டேட்டா கேபிள் மூலிமாவோ நெட் கனெக்ஷன் பண்ணோம்னா இன்டர்நெட் வேஸ்ட்டாக போகும். அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்துலேயே ஒரு 1 GB 2 GB காலி பண்ணிடும். அது எதனால் அந்த ப்ராப்ளம் நடக்குதுன்னா, பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் ரன்னிங் ஆகிட்டுருக்கும். அது அன்வான்ட் ஆப்ஸ் உபயோகப்படுத்துறதுனால அந்த டேட்டா வேஸ்டேஜ் ஆகும். அதை நம்ம ஸ்டாப் பண்ணாலே நம்ம இந்த ப்ராப்ளம் வராத தடுக்க முடியும். அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணி சர்வீஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிசபிள்னு உங்களதில் எனபிள் அல்லது ஆட்டோமேட்டிக்னு இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போய்க்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அதை ஸ்டாப் கொடுத்துக்கோங்க. ஸ்டாப் கொடுத்துட்டு இந்த இடத்துல எனபிள் ஆட்டோமேட்டிக் மேனுவல் இப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டிசபிள்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டுக்கோங்க. இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபுல்லாக கீழே வந்துடுங்க. இங்கே இருக்குது விண்டோஸ் அப்டேட். அதையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போய்க்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் கொடுத்துட்டு டிசபிள் போய்க்கோங்க. டிசபிள் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் போய்க்கோங்க. டாஸ்க் மேனேஜ்மெண்ட் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் அப் போய்க்கோங்க. போயிட்டு இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு எனேபிள்னு இருக்கும். அதை இப்படி இருக்கும். அதை டிசபிள் பண்ணிக்கோங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா டிசபிள் ஆயிரும். அப்புறம் வெளியே வந்துடுங்க. நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாவே 100% அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளிப்படலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.